எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மார்ச் மாதமானது உலகளவில் பல அதிரடி மாற்றங்களையும் பரபரப்பையும் எதிர்கொண்டுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் பெருந்தொற்று காரணமாக மொத்த உலகும் நீண்ட காலமாக எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டது நமக்கு நினைவிருக்கும். கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட நெருக்கடியில் இருந்து மீண்ட பிறகு மொத்த உலகும் புதிய உத்வேகத்துடன் வளர்ச்சி பாதையில் முன்னேறும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் உலகின் பல்வேறு பகுதிகளில் போரும் மோதல் சூழல்களும் நிலைத்திருக்கின்றன. தற்போது நமது அண்டை நாட்டில் ஒரு மாத காலமாக கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. நமது லட்சக்கணக்கான குடும்பங்களின் உறவினர்கள் இந்த நாடுகளில் வசிக்கிறார்கள். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் அவர்கள் பணிபுரிகிறார்கள். அந்த நாடுகளுக்கு நான் கடமைப்பட்டவன். அங்கு வசிக்கும் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு அவர்கள் எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, தற்போது போர் நடந்து கொண்டிருக்கும் அந்த பகுதிதான் நமது எரிசக்தி தேவைகளுக்கான முக்கிய மையமாக உள்ளது. இதனால் உலகம் முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகத்தில் நெருக்கடியான சூழல் நிலவுகிறது. நமது உலகளாவிய உறவுகள், பல்வேறு நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் கடந்த 10 ஆண்டுகளில் நமது நாடு அடைந்துள்ள வலிமை ஆகியவற்றால் இந்தியா இந்த சூழ்நிலையை உறுதியுடன் எதிர்கொண்டு வருகிறது. நண்பர்களே, இது நிச்சயமாக ஒரு சவாலான காலகட்டம்தான். இன்று மனதின் குரல் மூலமாக மக்கள் அனைவரிடமும் நான் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சவாலில் இருந்து மீண்டு வர வேண்டும். இந்த விஷயத்திலும் அரசியல் செய்பவர்கள் அதை கண்டிப்பாக தவிர்த்துவிட வேண்டும். இது நம் நாட்டின் 140 கோடி மக்களின் நலன் சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் சுயநல அரசியலுக்கு எள்ளளவும் இடமில்லை. இப்படிப்பட்ட சூழலில் வதந்திகளை பரப்புபவர்கள் நாட்டிற்கு மிகப்பெரிய தீங்கை இழைக்கிறார்கள். நாட்டு மக்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் விழிப்புடன் இருங்கள். வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம். அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் தகவல்களை மட்டுமே நம்புங்கள். அதன் அடிப்படையில் மட்டுமே செயல்படுங்கள். ஒவ்வொரு முறையைப் போலவே இந்த முறையும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நாம் எப்படி இந்த நாட்டின் 140 கோடி மக்களின் வலிமையால் பழைய நெருக்கடிகளை வென்றோமோ, அதேபோல இந்த முறையும் நாம் ஒன்றிணைந்து இந்த கடினமான சூழலில் இருந்து வெற்றிகரமாக மீண்டு வருவோம். என் அருமை நாட்டு மக்களே, இந்தியாவின் வலிமை இங்குள்ள கோடிக்கணக்கான மக்களிடமே அடங்கியுள்ளது. இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்களின் பங்களிப்பை உணர்த்தும் ஒரு சிறப்பான முயற்சியை பற்றி உங்களிடம் பகிர விரும்புகிறேன். அதுதான் நமது மகத்தான கலாச்சாரம் மற்றும் வளமான பாரம்பரியத்தோடு தொடர்புடைய ஞான பாரதம் கணக்கெடுப்பு. நாடு முழுவதும் உள்ள கையெழுத்து பிரதிகள், அதாவது ஓலைச்சுவடிகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதே இதன் நோக்கமாகும். இந்த கணக்கெடுப்பில் இணைவதற்கான ஒரு வழிதான் ஞான பாரதம் செயலி. உங்களிடம் ஏதேனும் கையெழுத்து பிரதி அல்லது ஓலைச்சுவடி அல்லது அது சம்பந்தமான தகவல் இருந்தால் அதன் புகைப்படத்தை ஞான பாரதம் செயலியில் கட்டாயம் பகிருங்கள். ஒவ்வொரு தகவலும் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பாக அது சரிபார்க்கப்பட்டு வருகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுவரை மக்கள் ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகளை பகிர்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக, அருணாச்சல பிரதேசத்தின் நாம்சாய் பகுதியை சேர்ந்த திருநந்தி சிங் லோவாங் அவர்கள் தாய் எழுத்துமுறையில் உள்ள ஓலைச்சுவடிகளை பகிர்ந்திருக்கிறார்.
அமிர்தசரஸைச் சேர்ந்த சகோதரர் அமித் சிங் ராணா குருமுகி எழுத்துமுறையிலான ஒரு சுவடியை பகிர்ந்திருக்கிறார். இது நமது சீக்கிய பாரம்பரியம் மற்றும் பஞ்சாபி மொழியுடன் தொடர்புடைய எழுத்துமுறையாகும். சில நிறுவனங்கள் பனை ஓலைகளில் எழுதப்பட்ட சுவடிகளை வழங்கியுள்ளன. ராஜஸ்தானின் அபய் ஜெயின் கிரந்தாலயா செப்பு பட்டயங்களில் எழுதப்பட்ட மிக பழமையான பிரதிகளை பகிர்ந்துள்ளது. லடாக்கின் ஹெமிஸ் மடாலயம் திபெத்திய மொழியில் உள்ள விலை மதிப்பற்ற ஓலைச்சுவடிகள் பற்றிய தகவலை அளித்துள்ளது. நான் இங்கு சில உதாரணங்களை மட்டுமே கொடுத்திருக்கிறேன். இந்த கணக்கெடுப்பு ஜூன் மாதத்தின் பாதி வரை நடைபெறவிருக்கிறது. உங்கள் கலாச்சாரம் சார்ந்த அம்சங்களை வெளிக்கொண்டு வந்து அவற்றை பகிருமாறு உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பான நாட்டு மக்களே, பாரதம்தான் உலகிலேயே மிகவும் இளமையான நாடாகும். தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் சக்தி இணையும் போது அது நம் நாட்டிற்கு மிகப்பெரிய பலமாகிறது. தேசத்தை கட்டமைக்கும் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் எனது இளைய பாரதம், அதாவது மை பாரத் அமைப்பு மாபெரும் பங்காற்றி வருகிறது. இந்த அமைப்பானது நாட்டின் இளைஞர்களை பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுடன் இணைத்து வருகிறது. சமீபத்தில் மை பாரத் அமைப்பின் சார்பாக பட்ஜெட் குவெஸ்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை பட்ஜெட் செயல்முறை மற்றும் கொள்கை உருவாக்கத்தோடு இணைப்பதே இதன் முக்கிய நோக்கம். இது தொடர்பான வினாடி வினா போட்டியில் நாடு முழுவதிலிருந்தும் சுமார் 12 லட்சம் இளைஞர்கள் இதில் பங்கேற்றனர். வினாடி வினா போட்டிக்கு பிறகு சுமார் 1,60,000 பங்கேற்பாளர்கள் கட்டுரை போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இவற்றில் சில கட்டுரைகளை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எனது இளைய நண்பர்கள் நாட்டின் வளர்ச்சியில் தங்களது பங்களிப்பை வழங்குவதற்கு எவ்வளவு ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் என்பதை இவற்றின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தெலங்கானாவின் சூர்யாபேட்டையை சேர்ந்த கோட்லா ரகுவீர் ரெட்டி, உத்தரப்பிரதேசத்தின் பாராபங்கியை சேர்ந்த சௌரப் பைஸ்வார், பீகாரின் கோபால்கஞ்சை சேர்ந்த சுமித் குமார் ஆகியோர் விவசாயிகளின் நலன் தொடர்பான தலைப்பில் எழுதியுள்ளனர். பஞ்சாபின் மொஹாலியைச் சேர்ந்த ஆஞ்சல் அவர்களும் ஒடிசாவின் கேந்திரபாராவைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் ரத் ஆகியோர் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை முன்னெடுக்கும் வழிகள் குறித்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஹரியானாவின் யமுனா நகரை சேர்ந்த பிரதம் பரார், பசுமையான மற்றும் தூய்மையான பாரதமே வளமான பாரதத்திற்கான வழி என்று எழுதியுள்ளார். இது அவர்களின் ஆழ்ந்த சிந்தனையை காட்டுகிறது. கிராமப்புறங்களில் நன்கு விளையாடுபவர்களை அடையாளம் காண இன்னும் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தில்லியை சேர்ந்த ஷங்க் குப்தா பரிந்துரைத்துள்ளார். நமது இளைய நண்பர்கள் திறன் மேம்பாடு மற்றும் எளிதாக தொழில் செய்தல் ஆகியவை குறித்தும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். தங்களது யோசனைகளை பகிர்ந்து வரும் அந்த இளைஞர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த எண்ணங்கள் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் மிகவும் முக்கியமானவை. எனது அன்பான நாட்டு மக்களே, நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த உற்சாகமும் கொண்டாட்டமும் நிறைந்ததாக அமைந்தது. T20 உலக கோப்பையில் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்த போது நாடு முழுவதும் மகிழ்ச்சி அலை பரவியது. நமது அணியின் இந்த சிறப்பான வெற்றி நம் அனைவருக்கும் மிகுந்த பெருமையை அளித்திருக்கிறது. கடந்த மாத இறுதியில் கர்நாடகாவின் ஹுப்ளியில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு போட்டி நடைபெறுவதை காண முடிந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அணி ரஞ்சி கோப்பையை தட்டிச் சென்றுள்ளது. மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், சுமார் 7 தசாப்த கால நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இந்த அணி தனது முதல் ரஞ்சி கோப்பை பட்டத்தை வென்றுள்ளது. இந்த மகத்தான வெற்றி வீரர்களின் பல ஆண்டுகால தொடர்ச்சியான உழைப்பின் பலன். அணியின் தலைவர் பாரஸ் டோக்ரா அற்புதமான திறமையை வெளிப்படுத்தினார். தனது தலைமையின் மூலம் இந்த வெற்றிக்கு அவர் முக்கிய பங்காற்றினார். இன்று காஷ்மீரின் இளம் பந்துவீச்சாளர் ஆக்கிப் நபியின் ஆட்டம் குறித்தும் பரவலாக பேசப்படுகிறது. அவர் ரஞ்சி கோப்பை பருவத்தில் 60 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இந்த வெற்றியால் அணி வீரர்கள், பயிற்சியாளர்கள் மட்டுமின்றி ஜம்மு காஷ்மீர் மக்களும் மிகுந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளனர். கிரிக்கெட் களத்தில் இந்த சிறப்பான செயல்பாட்டிற்கு பிறகு அங்குள்ள இளைஞர்களிடையே
விளையாட்டின் மீதான ஆர்வம் மேலும் அதிகரித்துள்ளது. வரும் காலங்களில் இது பல இளைஞர்களை விளையாட்டுத் துறையை தேர்ந்தெடுக்க ஊக்குவிக்கும். ஜம்மு காஷ்மீர் மக்களிடையே விளையாட்டின் மீது அபாரமான ஆர்வம் இருந்து வருகிறது. இப்போது அது பெரிய விளையாட்டு நிகழ்வுகளின் மையமாகவும் மாறி வருவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளுக்கு குல்மார்க் ஏற்கனவே பெயர் பெற்றுள்ளது. கால்பந்து போன்ற விளையாட்டுகளும் இங்குள்ள இளைஞர்களிடையே பிரபலமாக உள்ளன. வரும் காலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் வீரர்களின் இந்த வெற்றி பயணம் இப்படியே தொடரும் என்று நான் நம்புகிறேன். என் அருமை நாட்டு மக்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, விளையாடுபவர்களே மிளிர்வார்கள். முன்பு அவ்வளவாக பிரபலமாக இல்லாத விளையாட்டுகளையும் நமது இளைஞர்கள் இப்போது ஆர்வத்துடன் ஏற்பதை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த திறமையான தடகள வீரர் குல்வீர் சிங் அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டில் அற்புதத்தை செய்துள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற நியூயார்க் நகர அரை மாரத்தானில் 3வது இடத்தை பிடித்து அவர் வரலாறு படைத்தார். 1 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் அரை மாரத்தானை நிறைவு செய்த முதல் இந்திய தடகள வீரர் என்ற பெருமையை பெற்றார். ஸ்குவாஷ் வீராங்கனை அனாஹத் சிங் ஸ்குவாஷ் ஆன் ஃபயர் ஓப்பன் போட்டியின் பெரிய சர்வதேச பட்டத்தை தனதாக்கிக் கொண்டார். வெறும் 17 வயதில் அவர் இந்த வெற்றியை பெற்றார். இதன் மூலம் அவர் PSA உலக தரவரிசையில் முதல் 20 இடங்களுக்குள் இடம் பிடித்த மிக குறைந்த வயதுடைய ஆசிய பெண் விளையாட்டு வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார். எனக்கு அஸ்மிதா தடகள போட்டி குறித்த சில தகவல்களும் கிடைத்திருக்கின்றன. இதில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு பல விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் ஏறத்தாழ 2 லட்சம் பெண் பிள்ளைகள் பங்கெடுத்தார்கள். இதை பார்க்கும்போது பாரதத்தின் பெண் சக்தி விளையாட்டுத் துறையில் நிகழும் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றி வருவதை பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. நண்பர்களே, நான் எப்போதும் உங்களிடம் வைக்கும் வேண்டுகோள் ஒன்றுதான். நீங்கள் அனைவரும் உங்கள் உடல் தகுதியில் கவனம் செலுத்த வேண்டும். சர்வதேச யோகா தினம் வர இன்னும் 100 நாட்களுக்கும் குறைவாகவே உள்ளது. உலகம் முழுவதும் யோகாவின் மீதான ஈர்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஜிபூட்டி நாட்டில் அல்மிஸ் அவர்கள் தனது அரவிந்த் யோகா மையம் மூலமாக யோகாவை ஊக்குவித்து வருகிறார். அவர் அங்குள்ள பல்வேறு இடங்களிலும் மக்களுக்கு யோகா கற்பிக்கிறார். உங்களில் பல பேர் இன்ஸ்டாகிராம் படைப்பாளரான யுவராஜ் துவாவின் ஒரு பதிவிற்கு நான் அளித்திருந்த பதில் குறித்து கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். அவர் தனது தந்தை சர்க்கரை உட்கொள்வதை குறைத்துக் கொள்ளச் சொல்லுமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார். எனது வேண்டுகோள் அவரது தந்தையிடம் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்களும் சர்க்கரை உட்கொள்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நான் இதற்கு முன்பு கூறியிருப்பதைப் போல நாம் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டிலும் 10% குறைக்க வேண்டும். இத்தகைய சிறிய சிறிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பான நோய்களிலிருந்து விலகி இருக்க முடியும். என் அன்பான நாட்டு மக்களே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற ஒரு பழமொழி உண்டு. இதன் பொருள் என்னவென்றால், நாம் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது மென்மேலும் அதிக ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டே இருப்போம். மக்களும் கூட அவர்களின் தீவிரமான பங்களிப்பு இருக்கும்போதுதான் மிகச் சிறப்பாக கற்றுக்கொள்கிறார்கள். பெங்களூருவில் கல்வியுடன் தொடர்புடைய ஒரு தனித்துவமான முயற்சி குறித்த தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. அங்கு ஒரு குழு பிரயோக் கல்வியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறது. இந்த குழு ஆராய்ச்சி திட்டங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துகிறது. இந்த குழு பள்ளி அளவில் அறிவியல் கல்வியை பிரபலப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளது. அவர்கள் அன்வேஷன் என்ற பெயரில் ஒரு சோதனையை செய்திருக்கிறார்கள். இதன் வாயிலாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வேதியியல், புவி அறிவியல், ஆரோக்கியம் போன்ற துறைகளில் புதுமைகளை படைக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதன் மூலம் மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் சிறந்த அனுபவம் கிடைக்கிறது. அதனுடன் கூடவே தங்கள் திட்டங்களை
வெளியிடுவதற்கான ஒரு சிறந்த தளமும் கிடைக்கிறது. நண்பர்களே, தேர்வு குறித்த கலந்துரையாடலின் போது சில மாணவர்கள் தாங்கள் அறிவியல் படிக்க விரும்புவதாக என்னிடம் தெரிவித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அது குறித்து பயமும் இருக்கிறது. இது தொடர்பாக பிரயோக் குழுவின் முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த முன்முயற்சி மாணவர்களை அறிவியலுடன் இணைத்துக் கொள்ள, மேலும் நடைமுறையில் எதையாவது செய்து காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை நாமே செய்து பார்க்கும்போது, அப்போது நமக்கு இயல்பாகவே ஆர்வமும் அக்கறையும் பிறக்கிறது. யாருக்கு தெரியும், என்னுடைய இளம் நண்பர்களில் யாரேனும் ஒருவர் வருங்காலத்தின் மிக சிறந்த விஞ்ஞானியாக உருவெடுக்கலாம். நண்பர்களே, கல்வியின் வாயிலாக கடந்த காலத்தை பாதுகாத்து எதிர்காலத்திற்கு தயார்படுத்தும் ஒரு முயற்சி நாகா சமூகத்தினராலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சமூக மக்கள் தங்கள் பழங்குடியின மரபுகளுக்கு மிகுந்த மரியாதை அளிக்கிறார்கள். அவர்கள் இதில் பெருமை கொள்வதோடு அதே சமயம் தங்களுடைய அணுகுமுறையே நவீனமாகவும் வைத்திருக்கிறார்கள். நாகா பழங்குடியினர் இடையே மோரும் கற்றலின் பாரம்பரியமான அமைப்பு முறை இருந்தது. இதில் மூத்த குடிமக்கள் தங்கள் அனுபவங்களில் இருந்து இளைஞர்களுக்கு பாரம்பரிய அறிவு, வரலாறு மற்றும் வாழ்க்கை திறன் பற்றி கூறுவார்கள். காலப்போக்கில் இந்த அமைப்பு முறையானது இப்போது மோரும் கல்வி என்ற ஒரு கருத்தாக மாறியிருக்கிறது. இதன் வாயிலாக குழந்தைகளிடையே கணிதம், அறிவியல் போன்ற பாடங்களில் ஆர்வம் ஊட்டப்படுகிறது. இதில் சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் அவர்களுக்கு கதைகள், நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளுடன் வாழ்க்கை திறன்களை கற்பிக்கிறார்கள். இவ்வாறாக நமது நாகாலாந்து தனது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து குழந்தைகளின் கல்வியை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. உங்களுக்கும் உங்கள் பகுதியில் இதுபோன்ற முயற்சிகள் பற்றி தெரிய வந்தால் என்னுடன் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் அன்பான நாட்டு மக்களே, தேசத்தின் பல பகுதிகளில் கோடைக்காலமானது தொடங்கி இருக்கிறது. அதாவது இந்த நேரமானது நீர் பாதுகாப்பு குறித்த நமது உறுதிமொழியை மீண்டும் நினைவுபடுத்தும் நேரம். கடந்த 11 ஆண்டுகளில் நீர் சேகரிப்பு இயக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் சுமார் 50 லட்சம் செயற்கை நீர் சேகரிப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க கிராமங்கள் தோறும் சமூக அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓரிடத்தில் பழைய குளங்கள் தூர்வாரப்படுகின்றன. ஓரிடத்தில் மழைநீரை சேமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அம்ரித் சரோவர் இயக்கத்தின் கீழும் நாடு முழுவதும் சுமார் 70,000 அம்ரித் சரோவர்கள் இப்போது உருவாக்கப்பட்டுள்ளன. மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே இந்த நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தும் பணிகளும் கூட தொடங்கிவிட்டன. இன்று நான் உங்களுடன் சில ஊக்கமளிக்கும் உதாரணங்களை பகிர விரும்புகிறேன். மக்கள் பங்களிப்பால் நீர் பாதுகாப்பு பணி என்பது எவ்வளவு விரிவானதாக ஆகிவிடுகிறது என்பதை இந்த உதாரணங்கள் தெளிவாக உணர்த்துகின்றன. நண்பர்களே, திரிபுராவின் ஜம்புய் மலை பகுதிகளில் அமைந்துள்ள வாக்முன் கிராமமானது சுமார் 3000 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கிராமமானது மிக கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டது. குறிப்பாக கோடை காலங்களில் கிராம மக்கள் தண்ணீருக்காக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. இறுதியாக கிராமத்து மக்கள் மழையின் ஒவ்வொரு துளியையும் சேமிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இன்று வாக்முன் கிராமத்தில் ஏறக்குறைய ஒவ்வொரு வீட்டிலும் கூரை மழைநீர் சேகரிப்பு அமைப்பானது நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்துக் கொண்டிருந்த அந்த கிராமம் இன்று நீர் பாதுகாப்புக்கு ஒரு ஊக்கமளிக்கும் முன்னுதாரணமாக மாறியுள்ளது. நண்பர்களே, இதே போல சத்தீஸ்கர் மாநிலத்தின் கோரியா மாவட்டத்திலும் கூட ஒரு தனித்துவமான முயற்சி காண கிடைத்தது. இங்குள்ள விவசாயிகள் எளிமையான ஆனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய யோசனையை செயல்படுத்தினார்கள். இங்குள்ள விவசாயிகள் தங்களுடைய வயல்களில் சிறிய சிறிய நீர் செறிவூட்டு குளங்களை அமைத்தார்கள். மேலும் உறிஞ்சு குழிகளையும் அமைத்தார்கள். இதன் காரணமாக மழைநீரானது வயல்களிலேயே தேங்கத் தொடங்கியது. மெதுவாக அது நிலத்திற்குள் செல்லத் தொடங்கியது. இன்று இப்பகுதியில் 1200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த மாதிரியை பின்பற்றுகின்றனர். இதனால் கிராமத்தின் நிலத்தடி நீர் மட்டம் மேம்பட்டுள்ளது. இதேபோல தெலங்கானா மாநிலத்தின் மஞ்சேரியல் மாவட்டத்தை சேர்ந்த முதிதகுண்டா கிராமத்திலும் கூட மக்கள் ஒன்றிணைந்து தண்ணீர் பிரச்சினைக்கு ஒரு தீர்வை கண்டுள்ளார்கள்.
கிராமத்தின் 400 குடும்பத்தினர் தங்கள் வீடுகளில் உறிஞ்சு குழிகளை அமைத்து நீர் பாதுகாப்பு என்பதை ஒரு மக்கள் இயக்கமாகவே மாற்றியிருக்கிறார்கள். இதன் காரணமாக கிராமத்தின் நிலத்தடி நீர் மட்டமானது மேம்பட்டிருக்கிறது. அதோடு கூட அசுத்தமான நீரினால் ஏற்படக்கூடிய நோய்களும் கூட மிகவும் குறைந்து விட்டன. எனது அன்பான நாட்டு மக்களே, நமது மீனவ சகோதர சகோதரிகள் அவர்கள் கடலின் வீரர்கள் மட்டுமல்ல, மாறாக தற்சார்பு இந்தியாவின் வலுவான அடித்தளமாகவும் விளங்குகிறார்கள். அவர்கள் விடுவதற்கு முன்பாகவே சமுத்திரத்தின் அலைகளுடன் போராடி தங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த ஈடுபடுகிறார்கள். இப்படிப்பட்ட கடினமாக உழைக்கும் மீனவர்களின் வாழ்க்கை இன்று பல வழிகளில் எளிதாக்கப்பட்டு வருகிறது. துறைமுகங்களை மேம்படுத்துவது, மீனவர்களுக்கான காப்பீடு என இது போன்ற பல முயற்சிகள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன. கடலில் அவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்களை வெகுவாக பாதிக்கும் என்பதை அறிவோம். இதை கருத்தில் கொண்டு தொழில்நுட்பத்தின் வாயிலாகவும் அவர்களுக்கு முழுமையான உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்னவென்றால், இத்தகைய முயற்சிகளால் நமது மீன்வளத்துறை செழிப்படைவதோடு மட்டுமல்லாமல் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தையும் அது அளித்து வருகிறது. இன்று மீன்வளத்துறை மற்றும் கடற்பாசி வளர்ப்பு துறையில் புது புது கண்டுபிடிப்புகள் உருவாகி வருகின்றன. மேலும் நமது மீனவ சகோதர சகோதரிகள் தற்சார்பு அடைந்து வருகிறார்கள். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரை சேர்ந்த திருமதி சுஜாதா புயா அவர்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்தார். ஆனால் புதிதாக ஏதாவது செய்து தன் குடும்பத்திற்கு உதவ விரும்பினார். அதனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஹிராகுட் நீர்த்தேக்கத்தில் மீன் வளர்ப்பு தொழிலை தொடங்கினார். ஆரம்ப காலகட்டம் அவருக்கு அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள், மீன்களுக்கான உணவை நிர்வகிப்பது, வீட்டு பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டு தொழிலையும் சமநிலைப்படுத்துவது என பல சவால்கள் இருந்தன. ஆனால் அவரது தைரியம் அசைக்க முடியாததாக இருந்தது. 2-3 ஆண்டுகளில் அவர் தனது தொடர் முயற்சியின் மூலம் அதனை செழிப்பான தொழிலாக மாற்றிவிட்டார். இன்று அவரது வெற்றியானது அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு புது நம்பிக்கையை ஊட்டுகிறது. நண்பர்களே, லட்சத்தீவில் மினிகாய் தீவை சேர்ந்த ஹவா குல்ஜார் அவர்களின் கதை நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் அற்புதமான உறுதிப்பாட்டை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அவர் மீன் பதப்படுத்தும் பிரிவை நடத்தி வந்தார். தன்னிடம் ஒரு நல்ல குளிர்பதன கிடங்கு இருந்தால் தன்னால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் என்று அவர் உறுதியாக எண்ணினார். அதனால் அவர் ஒரு குளிர்பதன கிடங்கை அமைக்க முடிவு செய்தார். இன்று அதுவே அவரது பலமாக மாறியுள்ளது. இப்போது சிறப்பாக திட்டமிட்டு சிறப்பாக வர்த்தகம் செய்கிறார். நண்பர்களே, இன்று நாடு முழுவதும் ஊக்கமளிக்கும் வகையிலான இது போன்ற பல முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெலகாவியை சேர்ந்த சிவலிங்க சத்தப்பா ஹுத்தார் பாரம்பரிய விவசாயத்தில் இருந்து மாறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்தார். இதற்காக அவர் ஒரு பண்ணை குட்டையை உருவாக்கினார். தகுந்த பயிற்சி பெற்று இப்போது தனது குட்டையிலிருந்து மீன்களை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருமானம் ஈட்டி வருகிறார். அதே சமயம் கடற்பாசியின் தேவையை கருத்தில் கொண்டு பலர் கடற்பாசி வளர்ப்பையும் கையில் எடுத்துள்ளனர். இதனால் அவர்கள் பெரும் பயனடைகிறார்கள். நான் மீண்டும் மீன்வளத்துறையுடன் தொடர்புடைய அனைவரையும் பாராட்டுகிறேன். நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக அவர்களுடைய இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கதாகும். எனது அன்பார்ந்த நாட்டு மக்களே, எப்போது சமூகம் தானாக முன்வருகிறதோ அப்போது சிறிய சிறிய முயற்சிகள் கூட பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமைந்து விடுகின்றன. நமது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதை நமக்கு கற்பிக்கும் வகையிலான பல உதாரணங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் ஒரு மிகவும் ஊக்கமளிக்கும் முயற்சி காணப்பட்டது. அங்கு ஒரே ஒரு மணி நேரத்தில் 2,51,000க்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டு புதிய கின்னஸ் உலக சாதனையானது படைக்கப்பட்டது. இந்த முயற்சியின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால், இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக இணைந்திருந்தனர். மாணவர்கள், வீரர்கள், தன்னார்வ தொண்டு அமைப்புகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மகத்தான செயலை சாத்தியமாக்கினர். இதே போன்ற மக்கள் பங்கேற்பை
தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தின் போதும் காண முடிகிறது. இந்த மாபெரும் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றன. நண்பர்களே, நாகாலாந்தின் சிஜாமி கிராமத்தில் இருந்தும் மிகவும் ஊக்கமளிக்கும் சிறப்பான முயற்சி வெளிவந்துள்ளது. சிஜாமி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிணைந்து 150க்கும் மேற்பட்ட வகையிலான பாரம்பரிய விதைகளை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார்கள். இந்த விதைகள் அனைத்தும் ஒரு சமூக விதை வங்கியில் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதை கிராமத்து பெண்களே நடத்துகிறார்கள். இவற்றில் அரிசி, கம்பு, மக்காச்சோளம், பருப்பு வகைகள், காய்கறிகள் மற்றும் பல வகையான மூலிகைகளும் அடங்கும். இது பாரம்பரிய அறிவும் பாதுகாக்கப்படும் சிறப்பான முயற்சி. பாரம்பரியமும் உயிர்ப்புடன் இருக்கிறது. மேலும் வருங்கால தலைமுறையினருக்காக ஒரு வலுவான அடித்தளமும் உருவாக்கப்பட்டு வருகிறது. நண்பர்களே, இன்று இந்த உலகம் காலநிலை மாற்றம் போன்ற மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் போது தீர்வு என்பது எப்போதும் வெகு தொலைவில் இருப்பதில்லை என்பதை இத்தகைய முயற்சிகள் தெளிவாக உணர்த்துகின்றன. பலமுறை நமது பாரம்பரிய அறிவும் சமூக முயற்சிகளுமே நமக்கு மிகவும் வலுவான ஒரு வழியை காட்டுகின்றன. அன்பார்ந்த மக்களே, இன்று நீங்கள் நாட்டின் எந்த ஒரு சிறிய அல்லது பெரிய நகரத்திற்கு சென்றாலும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கவனிக்கலாம். அதிக எண்ணிக்கையிலான வீடுகளின் கூரைகளின் மீது சூரிய சக்தி தகடுகள் இருப்பதை காண்பீர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது ஓரிரு வீடுகளில் மட்டுமே காணப்பட்டு வந்தது. ஆனால் இன்று பிரதமரின் சூரிய வீடு இலவச மின் திட்டத்தின் தாக்கம் நாட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தெளிவாக தெரிய தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் காரணமாக குஜராத்தின் சுரேந்து நகர் மாவட்டத்தின் பாயல் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர் சூரிய பஹல் முன்னெடுப்பின் வாயிலாக சூரிய சக்தி தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று 4 மாத கால சோலார் பிவி டெக்னீஷியன் படிப்பை முடித்தார். இப்போது அவர் திறமையான சூரிய தொழில்நுட்ப வல்லுநர் ஆகிவிட்டார். பாயல் சூரிய தொழில் முனைவோராக தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி வருகிறார். அவர் அருகிலுள்ள மாவட்டங்களில் வீட்டுக்கூரைகளில் சூரிய சக்தி தகடுகளை அமைக்கும் பணியை செய்கிறார். இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் ஈட்டுகிறார். நண்பர்களே, மீரட்டை சேர்ந்த அருண்குமாரும் இப்போது தனது பகுதியில் மின் உற்பத்தியாளராகவே மாறியுள்ளார். சமீபத்தில் தில்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அருண்குமார் அவர்கள் பங்கேற்று தனது அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அவர் தனது மின் கட்டணத்தை சேமிப்பது மட்டுமல்லாமல் தன்னிடம் உள்ள உபரி மின்சாரத்தை விற்பனையும் செய்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். நண்பர்களே, ஜெய்ப்பூரை சேர்ந்த முரளிதர் அவர்களின் வெற்றியும் இதே போன்றதுதான். முன்பு அவரது விவசாயம் டீசல் பம்புகளை சார்ந்திருந்தது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கில் செலவானது. அவர் சூரிய சக்தி நீரேற்றியை பயன்படுத்திய போது அவரது விவசாயம் செய்யும் முறையே மாறிவிட்டது. இப்போது அவருக்கு எரிபொருள் பற்றிய கவலை இருப்பதில்லை. நீர்ப்பாசனம் சரியான நேரத்தில் நடைபெறுகிறது. அவரது ஆண்டு வருமானமும் அதிகரித்துள்ளது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போது அவரது குடும்பம் தூய்மையான ஆற்றலுடன் சிறந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். நண்பர்களே, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்திட்டத்தின் பயனானது நாட்டின் வடகிழக்கு பகுதிகளிலும் கிடைத்து வருகிறது. திரிபுராவில் ரியாங் பழங்குடியினரின் பல கிராமங்கள் இருந்தன. அங்கு மின்சார பற்றாக்குறை இருந்து வந்தது. இப்போது சூரிய சக்தி குறு மின்வலை மூலமாக அங்குள்ள வீடுகளில் எல்லாம் ஒளி நிறைந்திருக்கிறது. அங்குள்ள குழந்தைகள் இப்போது மாலை நேரத்திற்கு பிறகும் படிக்க முடிகிறது. மக்களால் கைபேசிகளை சார்ஜ் செய்ய முடிகிறது. மேலும் கிராமத்தின் சமூக வாழ்க்கையும் மாறியுள்ளது. நண்பர்களே, நாட்டில் சூரிய ஆற்றல் புரட்சிக்கு இது போன்ற எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. நீங்களும் இந்த புரட்சியில் இணையுங்கள், மற்றவர்களையும் இதில் இணையச் செய்யுங்கள். அன்பார்ந்த மக்களே, மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு மாதமும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான செய்திகள் வந்து சேர்கின்றன. இந்த செய்திகளின் வாயிலாக தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எவ்வளவு ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. உங்கள் ஆலோசனைகளை படிக்கும்போது இது வெறும் ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது நம் அனைவரின் கூட்டு உரையாடலாக மாறியுள்ளது என்று உணர்கிறேன்.
உங்கள் கருத்துக்கள், உங்கள் அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கு உத்வேகம் அளிக்கின்றன. நீங்கள் உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள எழுச்சியூட்டும் கதைகளை தொடர்ந்து பகிருங்கள். உங்களின் ஒரு சிறிய முயற்சி கூட மற்றொருவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒருவருக்கு முன்னேற புதிய உத்வேகம் அளிக்கலாம். இதுதான் வானொலியின் உண்மையான சக்தி. இது நாட்டின் வெவ்வேறு மூலை முடுக்குகளில் இருக்கும் மக்களின் ஒரே சிந்தனை, ஒரே உணர்வு மற்றும் ஒரே நோக்கத்தை ஒன்றாக இணைக்கிறது. வேறு எழுச்சியூட்டும் நபர்களின் அனுபவங்களுடனும் முன்னேறி செல்வதற்கு புதிய ஆற்றலை அளிக்கக்கூடிய முயற்சிகளுடனும் அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நலமுடனும் ஆரோக்கியமுடனும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.